இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் தீமை தலை தூக்கி இருக்கிறதை காண்கிறீர்களா? எப்பொழுதும் இல்லை இல்லை என்ற நிலை வருகிறதா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் என்ற விருப்பம் இருந்தாலும் கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறதே என்கிறீர்களா? நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், சமாதானம் இழந்ததைப் போல உணர்கிறீர்களா? இருக்கும் இடத்தில், வாழும் வீட்டில், கிராமத்தில், பட்டணத்தில் தொடர்ந்து உபத்திரவங்களா? ஒன்றுமில்லை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பூரணமாய் சுதந்திரிக்கவில்லை என்பதற்கு அர்த்தம்தான் அது. அப்படி என்றால் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் பழைய காரியங்களை அடையாளம் கண்டுபிடியுங்கள். அது முற்றிலுமாக உங்களிலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டும். நீங்கள் முழுவதுமாய் புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எண்ணாகமம் என்ற புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசித்தால், தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் நுழையும் போது அங்கே குடியிருக்கிற சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு பிறகாக நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் மீதியாய் யாராவது இருப்பார்களானால் பிறகு அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளும் உங்கள் விழாக்களுக்கு கூர்களுமாய் இருப்பார்கள். நீங்கள் குடியிருக்கும் தேசத்திலே உங்களை அவர்கள் உபத்திரவப்படுத்துவார்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ரட்சிப்பு என்னும் சுதந்திர பூமியின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் நம்முடைய பழைய சுவாபங்கள், பழைய கிரியைகள், பழைய பொல்லாத உறவுகளை துரத்திவிட வேண்டும். இல்லை என்னால் என்ன நடக்கும்? நம்மை ஜாக்கிரதைப்படுத்தும் பிரசங்கம் பிடிக்காது. நம்முடைய ஊழிய அழைப்பு கெட்டுவிடும். நம் பார்வை கெட்டு மெய்யான ஊழியை காண முடியாமல் செய்யும். அப்பா, அம்மா, பெரியவர்கள் அவர்களுடைய அறிவுரைகள் கசக்கும். சபை போதகர் எச்சரிப்பு பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் வரங்களை கெடுக்கும். ஆத்மாவை கலங்க பண்ணும். தேவன் கொடுக்க நினைக்கும் பூரண ஆசீர்வாதத்தை அது தடுக்கும். இறுதியில் நரகத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்த வேதத்திலே 2 கொரிந்தியர் 3:3 சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நடமாடும் நிரூபங்கள். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய ஆலயங்கள், நாம் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று 1 கொரிந்தியர் 6:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அவயங்கள் என்று நீங்கள் அறியீர்களா? அதை வேசியின் அவயங்களாய் எப்படி மாற்ற முடியும்? ஒருவன் வேசியோடு இருந்தால் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்களே. கர்த்தரோடு இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்க வேண்டுமே. கிறிஸ்துவுக்குள் பூரண சந்தோஷமாய் இருக்க விடாத சில தந்திர சத்துருக்கள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? அது ஒருவேளை உங்கள் நண்பர்களைப் போல் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்கிறவர்களைப் போல் காணப்படலாம். ஆனால் நாம் சத்துருக்களை உற்று கவனித்து அடையாளம் கண்டு அவர்களை துரத்த வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு சத்துருக்களாய் மாம்சமும் அதன் இச்சைகளும் இருக்கின்றன. அவைகளை சிலுவையிலே நாம் அறைய வேண்டும். அந்த மாம்சத்தினுடைய இச்சைகள், கிரியைகள் என்று சொல்லப்படுகிறவர்களை பார்த்தால் கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிற விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், விக்கிரகாராதனை, பில்லு சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இவைகளை ஒழிக்க நம்முடைய போர் ஆயுதங்கள் எப்படி இருக்கணும்? மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இல்லாமல் சத்துருக்களின் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலன் உள்ளதாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் தர்க்கங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மெட்டிமையான விவாதங்கள் நடக்கிறதோ அதையெல்லாம் நிர்மூலமாக்கி நம்முடைய எந்த விதமான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. சத்ருவோடு மழுப்பலான நட்பு நமக்கு இருக்கக்கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. துரத்து விடவில்லை என்றால் தோல்வி வரும். உன்னை கொல்லுகிறவனுக்காக பயப்படாமல் உன் ஆத்துமாவை அழிப்பதற்காக வருகிறவனுக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது.
அப்படியானால் என்ன நடக்கும்? அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுவோம், அந்நியரோடு பிணைக்கப்படுவோம். அவ்விசுவாசம் நமக்குள் வந்துவிடும். ஆகவே வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிக்க, அனுபவிக்க பழைய மனிதனை களைய வேண்டும். மாம்ச இச்சைகளை, மாம்ச கிரியைகளை சிலுவையில் அறைய வேண்டும். உங்களுக்கே தெரியும், சத்ருவுக்கு பரிசுத்த கூடத்தில் இடம் இருக்காது. உங்களை அது பாழான மண்மேடுகளாகவும் உங்களுடைய அரணை எடுத்து வாசலை கொளுத்தி பாதுகாப்பு இல்லாமல் செய்துவிடும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தேவனையும் உலகத்தையும் நாங்கள் ஆராதிக்க முடியாது. மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் இருந்தால் முழுமையான நன்மைகளை நாங்கள் புசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் நடந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க கர்த்தாவை எங்களுடைய மாம்ச இச்சைகளை, கிரியைகளை சிலுவையில் அறைந்துவிட எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஆவியை அனுப்பி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்கள் மாம்ச கிரியைகளை முற்றிலுமாய் கொளுத்துவிடும். தேவையில்லாத உறவுகளை நாங்கள் துண்டிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவையில்லாத தந்திரமான நட்புகளை நாங்கள் தவிர்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி இருந்தால் அது எங்கள் கண்களுக்கு முன் விழாவுக்கு கூறுகள் என்று சொல்லப்பட்ட அந்த சத்தியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அப்படி இராதபடி எங்கள் நடுவிலிருந்து அவர்களை உருவி போடுவீராக. நீர் எங்களுக்குள் உலாவி எங்கள் தேவனாய் இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. நாங்கள் உம்முடைய ஜனங்களாய் இருக்க வாஞ்சிக்கிறோம். நாங்கள் பொல்லாதவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து அசுத்தமானவைகளை தொடாதபடி எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துமுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாக இந்த சத்தியம் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும் என்று விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.